ரெண்டையுமே சேர்த்து ஊற வச்சுருந்தேன். ஸோ இதையும் வாழைத்தண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். ஸோ இப்போ தான் ஏஞ்சிருக்கேன். என் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் நல்லா மாறிட்டுருக்கு. சரி, குளிர் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னு நினச்சா இப்போ பயங்கரமாக காற்றடிக்குது. சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரில. பட்டு நேற்று நைட்டு ஃபுல்லாக செம்ப காற்று. அப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கோல்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் உப்பி போயிருக்கு. இப்போ தான் ஏஞ்சேன். அப்புறமா இன்றைக்கி கிருஷியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், கிச்சனுக்கு போகணும். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு கிருஷியோட ரொட்டீனும் கேட்டுட்டு இருந்தீங்க. சரி, அதையும் கொஞ்சம் லைட்டாக இன்க்ளூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இன்னும் 1 வீக்கில் வந்து கிருஷிவுக்கு ஸ்கூலும் முடிய போகுது. ஸ்கூலில் கான்வெகேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்திருக்கேன். காஃபி போட்டுகிட்டே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கிருஷி வந்து இப்போ 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவனை வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 2.5 வயசில் தான் அவனை ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். கடகடன்னு வளர்ந்துட்டான். ஒரு கிண்டர்கார்டன் ஸ்கூல்லலாம் வந்து போயிட்டுருக்கான் அவன். இனிமேல் வந்து அவனை ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு ஸ்கூலில் வந்து இனிமேல் போவான். அதாவது grade 1 grade 2ன்னு அப்படி அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருவான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. ஸோ இது வரைக்கும் வந்து எல்கேஜி யூகேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ப்ளேஃபுல்லாக இருந்துட்டான். இதுக்கு மேலே தான் வந்து எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அவனுக்கு வந்து புது ஸ்கூல் சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாக்கிட்டேயே வந்து 2 ஸ்கூல் கொஞ்சம் கிட்டேயாக இருக்குது. இன்னும் 2 ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. இவனுக்கு தனியாக பஸ்ஸில் ஏறி போயிட்டு வந்துடுவானா அந்த ஸ்கூல்லாம் சேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லை கிட்டேயே போட்டுடலாமா அப்படின்னும் தோணுது. கொஞ்சம் போர்டு அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சிபிஎஸ்சியா இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். மித்தபடி ஜாப்பனீஸ் ஸ்கூல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நமக்கு ஜாப்பனீஸ் தெரியாதனால ஜாப்பனீஸ் ஸ்கூல் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து ஜாப்பனீஸில் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் மெயினாக இப்போ எல்லாமே பேசிக்காக தான் நடத்துவாங்க. பட் எல்லாமே ஜாப்பனீஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போடலாம் அப்படின்ட்டு அதனால தான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுவுமே இப்போ ஒரு கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. பட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நிறைய பேர் அதையுமே வந்து கேட்டிங்க. இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவன் வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கான். நான் காஃபி குடிச்சிட்டு கிடக்கிறேன்னு சமையல் வேலையை இது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ரைஸ் குக்கரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த ரைஸ் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ரைஸ் குக்கரு. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எல்லா ஊர்லேயும் இருக்கும். பட் இந்த ஜாப்பனீஸ் ரைஸ் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸை வந்துட்டு சமைச்சு முடிச்சக்கப்புறமும் வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்கும் இங்கே வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ 1 டே ஃபுல்லாகவே இந்த ரைஸ் வந்து வார்மாக இருக்கணும்னா இருக்கும். பட் அதே சமயம் அந்த ஃபுட்டோட டெக்ஸ்சர் வந்து மாறவே மாறாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம நைட்டு சாப்பிட்டாலுமே சூடாக சாப்பிட்லாம் இதுலேருந்து சாதம். அண்ட் அதே மாதிரி இதில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன்னா எனக்கு அங்கே வந்துட்டு ஸ்டவ்வும் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். 3 ஸ்டவ் இருக்கிறதுனால கடகடன்னு குக் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கேன். அவனோட ஃபேவரட் ரைஸ் இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து லெமன் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் லெமன் ரைஸ் கூட வந்து இந்த சுண்டல் லைட்டாக செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சுண்டல் நைட்டே ஊற வச்சிட்டேன், பச்சை பயிறு. இதை வந்து குக்கரில் ஏற்றிட்டு 2 விசில் விட்டுட்டு அடுத்தது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தோசை செய்யலான்னு இருக்கேன். ஸோ அதுக்குமே வந்துட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கேன் இப்போ தான். இது வந்து ரெகுலர் தோசை கிடையாது. இந்த வாழைத்தண்டு இருக்குல்ல அதில் வந்து தோசை செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ரெடி பண்ணணும். அதே மாதிரி வந்து சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து வாழைத்தண்டு கிடச்சிது. இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணி இதை வந்து என்ன சொல்கிறது பீஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ அது நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்க்க தான் நல்லா பெருசாக இருக்கும். இதெல்லாம் உரிச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது. என்ன கலரில் இருக்கு
இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஓகே, பால் குடிச்சிட்டு ரெடி ஆகிடு. ஓகே, ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்? அவனுக்கு வந்து 2 நாளாக காது வலி வேற, வருஷம் வந்துடும். காற்று வேற குளிர் காற்று மாதிரி அடிக்குதா. நார்மலாக இருந்தால் கூட இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் அவ்வளோவா குளிர் இல்லை, ஆனால் இந்த காற்று அடிச்சதுன்னா தாங்க முடியல. அது காது வலி வர ஆரம்பிச்சிடுது. அது சளியும் சேர்ந்துக்குச்சு. அதனால சாருக்கு காது வலி வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன் எடுத்துட்டு இருக்கான். அதான் கேட்டேன் ஆர் யூ ஓகே அப்படின்னு. பால் குடிச்சிட்டு கிளம்புறியா? அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிடு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்களா? குட் மார்னிங் சொல்லிடு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்லாதடா. வாழைத்தண்டெல்லாம் கட் பண்ணி இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் நைட்டே வந்துட்டு பச்சரிசி 1.5 கப்பும் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு அதையுமே சேர்த்து ஊற வச்சுருந்தேன். ஸோ இதையும் வாழைத்தண்டை சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே என்னென்ன சேர்க்கணுன்னா, தேங்காய் ஒரு 1/2 கப்பு போல் தேங்காயும் கொஞ்சோண்டு தயிரும், இதுதான் சேர்த்து அரைக்க போகிறோம். நீங்கள் காரம் வேணும்னா இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இப்போ கிறிஸ்டியை சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து எதுவும் சேர்க்கலை. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு ஜீரகம் டேஸ்ட்டும் பிடிக்கும்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய், நல்லா கட்டி தயிர், இது வந்து ஒரு கப்பு போல் வரும். அதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்பு சேர்த்து வேணும்னா உப்பு, சீரகம், இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ மாவு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த சைடு சட்னிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அண்டு சுண்டலுமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வரமிளகாய் போட்டு என்ன உளுந்து அதை போட்டு சட்னி. இன்றைக்கி யூஸ்வலான சட்னி தான். இதை தாளித்து கொடுக்கணும், அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை தாளித்து முடிச்சுட்டு அடுத்து அப்படியே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கிருஷி வந்து பார்த்திங்கன்னா அவனே வந்து ப்ரஷ் பண்ண போயிட்டான். இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவனே ப்ரஷ் பண்ணிக்கிறான். அண்ட் அவனே வந்து குளிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க அவனுக்கு குளிப்பாட்டி கிளப்பி விடணும். இப்போல்லாம் வந்துட்டு அவனே கிளம்பிக்கிறான். அண்ட் அதே மாதிரி ரெஸ்ட் ரூமும் அவனே யூஸ் பண்ணிக்கிறான். அந்தளவுக்கு வளர்ந்துட்டான். அதுதான் வந்து சொல்ல வரேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னுமே சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாமே அவனுக்கு செஞ்சு விட்டு கிளப்பி விட்டு கூட்டி போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாறிட்டான். அவனே கிளம்பிட்டு அவனே ரெடி ஆகிடுறான். வெளியே போய் பார்ப்போம் இப்போ அவன் என்ன பண்ணுறான்ட்டு. அவன் கொஞ்சம் ஷையாக இருக்கான் இன்னைக்கு. சில சமயம்லாம் என்ன காட்டுங்க வீடியோவில் என்ன காட்டுங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே பேசுவான். இப்போ தானே ஏஞ்சிருக்கான், அவனுக்கு கொஞ்சம் இப்போ கூச்சமாக இருக்குது. அவன் குளிச்சுட்டு வந்து பேசுவான் பாருங்க. சரி, நான் தாளிக்கிறேன். அவனாவே கிளம்புறதுனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, அதுதான் மெயின். பட் ஆனால் அப்பயும் நாங்கள் டைமுக்கு ஸ்கூலுக்கு போகிறோன்னா அதுதான் இல்லை. எப்படியும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் லேட் ஆக்கிடுவோம். அப்புறம் வீட்டிலேருந்து போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிரும். அவ்வளோதான், சுண்டல் ரெடி, சட்னிக்கும் ரெடி ஆயிடுச்சு. இது ஆறின உடனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ எல்லாமே பரபரப்பாக காலையில் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோனில் வந்துட்டு அலாரம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்கு. இங்கே பாருங்கள், இது வார்னிங் மாதிரி வந்துச்சு. லைட்டாக எங்களுக்கு ஃபீலும் ஆச்சு. இதே வேலையாக போச்சு. இங்கே எப்போ எர்த்குவேக் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ திரும்ப நார்மல் ஆகிட்டு நம்ம வந்து வேலையை பார்ப்போம். இந்த சைடு லெமன் ரைஸ்க்கு வந்து தாளித்து கொடுத்துட்டு அப்படியே வந்து தோசையும் ஊற்றிட போகிறேன். இந்த தோசை ஒன்று வாக்குறப்ப உங்களுக்கு காட்டணும், அதுக்காக தான். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த தோசை ட்ரை பண்ணுறேன். நான் நைட்டே பச்சரிசி ஊற வச்சு நான் இந்த மாதிரி வாழைத்தண்டு சேர்த்து அரைச்சேன் இல்லையா. நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு உங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து தோசை மாவு இட்லி மாவு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தயிரும் வாழைத்தண்டும் மட்டும் சேர்த்து உங்களோட ரெகுலரான தோசை மாவில் சேர்த்து தோசை ஊற்றுங்க. என்கிட்ட வந்து தோசை மாவு இல்லை, ஸோ அதனால நான் வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சு நான் வந்து ஊற்றுறேன்.
ஓகே, தாளிப்பு அந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த சைடு தோசையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இன்னொன்று வந்து இந்த தோசை மாவு வந்து புளிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? நம்ம அரைச்சோமா அப்படியே தோசை சேர்த்தோமா, அந்த பெசரட்டெல்லாம் செய்கிறோம்ல, அதே ஸ்டைல் தான் இதுவுமே. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தோசை வேணும்னா ரெடி ஆயிரும். நம்ம ஃபுட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும் நம்ம டெய்லி ரொட்டீனில் அப்படின்னு நினைப்போம். இந்த வாழைத்தண்டு பொரியெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கிருஷி மாதிரி குட்டி குழந்தைங்கள்லாம் அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி தோசையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கும் உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தேன், நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறேன். மெயினாக வந்து யோகாம்பால் சுந்தர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீடியோ பார்த்தேன். பட் அவங்க வேறு மெத்தடில் பண்ணாங்க. அவங்க தோசை மாவுலேயே வந்து வாழைத்தண்டை மட்டும் அரைச்சி ஊற்றிக்கிட்டாங்க. அவங்களும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ அது சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வாழைத்தண்டு பொரியல் சாப்பிடாத குட்டீஸ் இருக்காங்கன்னா இந்த தோசை நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா ஈஸியாக நீங்கள் வாழைத்தண்டு பொரியலே சேர்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று நமக்கு இங்கே கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. அப்போ தான் வந்து இதோட அருமெல்லாம் நமக்கு வந்து தெரிய வருது. ஊரில் அங்கே பாட்டு அது பாட்டு கிடச்சிட்டே இருக்கும், அப்போ நம்ம சாப்பிட மாட்டோம் அவ்வளோவா. இங்கே கிடைக்கிறதே இல்லையா, வாழைத்தண்டு எங்கடா கிடைக்கும், முருங்கைக்கீரை எங்கடா கிடைக்கும், முருங்கைக்காய் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடையாக தேடி வாங்கிட்டு இருக்கோம். இங்கே முருங்கைக்கீரை மெயினாக நிறைய பேர் கேட்டிங்க எங்கே கிடைக்கிது அப்படின்ட்டு. இங்கே இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸில் இருக்குது 2-3, அம்பிகா, அதுக்கப்புறமா டிஎம்விஎஸ், வத்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஸ்டோர்ஸ் இருக்குது. நிசிகாசா ஏரியாவில் சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த ஏரியாவில் நீங்கள் இல்லைன்னா வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வாட்ஸ்அப் குரூப்பும் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வீக் வந்து வெஜிடபிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். குக் பண்ணுறது தவிர அவனுக்கு ஒரே ஒரு ஹெல்ப்னா அவனோட ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். வந்ததும் தூர போட்டு கிளம்பிடுவார். ஒரு 4 வாய் சாப்பிட்றதுனாலும் நான் தான் அவனுக்கு ஊட்டணும். போடும்டா சார், இன்னும் யூனிஃபார்ம் நீங்க போடல. யூனிஃபார்ம் போட்டியா? வா போலாம், வா போலாம். ஜர்க்கின் வேற போட்டு போகணும். மருந்து குடிக்கிட்டியா? ஓகே போலாமா? ரிஷி ஷிவ் போலாமா? ரெடி ஆயிட்டியா? ரெடி டு ஸ்கூல், வாங்க போலாம். சரி வா போலாம். இன்னைக்கு ஒரே காத்தா இருக்கு. வா உட்காருங்க. பேக் கொடு, அம்மாட்ட கொடு. ஓகே போலாமா? வா போலாம். 3 hours later. கிருஷிவுக்கு மதியானம் 1 o'clock ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸ்கூல் முடிஞ்சோடனேயும் வீட்டுக்கு போகிற வழியிலேயே வந்து ஏதாவது பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவேன், இல்லைனா வந்துட்டு மாலுக்கு கூட்டிகிட்டு போவேன். ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே மால் இருக்குது பாருங்க. மால் போகணுமா? சரி வா. சரி பார்த்து கேர்ஃபுல்.
இதை கொடுக்குறேன். மாலில் வந்தால் இந்த மாதிரி ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக வேறு வேர்ல்டுக்கே வந்த மாதிரி இருக்கும். இங்கே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விளாண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம். அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. கிருஷி ஓகே ஓகே. ஸோ நல்லா விளாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டயர்ட் ஆகிடுச்சுன்னா பக்கத்துலேயே வந்து வெண்டிங் மிஷின் இருக்குது. இங்கேயே ஜூஸும் வாங்கி குடிச்சிடலாம். ஜூஸ் மட்டும் இல்லை, ஐஸ்கிரீம் கூட இந்த வெண்டிங் மிஷின்லேயே கிடைக்கும். ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அந்த மாலில் இருக்கிற டைசோ 100 ஷாப்புக்கு வந்திருப்போம். இங்கே வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 100. இங்கே இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷிவுக்கு வந்து ஸ்கூலில் லாஸ்ட் டே வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து ஷாப் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்து 100 எனக்கு கிடைக்குது. இந்த ரோ ஃபுல்லாமே வந்துட்டு அந்த பொட்டேட்டோ சிப்ஸு அப்புறம் மார்ஷ்மெலோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுலேயுமே கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஸ்நாக்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்டியன் ஸ்கூலில் டோட்டலாக 20-25 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சேர்த்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அண்ட் அதை பேக் பண்ணுறதுக்காக பேகுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கிடைக்கிது. ஸோ அதையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 3-3:30 ஆகிடுச்சு இப்போ டைமு. கிருஷி வந்ததும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவன் ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருப்பான். பட் இருந்தாலும் அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் ஆகும். 11:30க்கெல்லாம் சாப்பிட்ருப்பான். காலையில் வந்து தோசை 4 வாய் தான் சாப்பிட்டுட்டு போனான். ஸோ அதனால ஸ்கூல் விட்டு வந்ததும் அவன் பசிக்குது அப்படின்னு சொன்னான்னா நான் கொஞ்சம் ரைஸ் ஊட்டி விட்டுருவேன்.
அதே மாதிரி அவனோட ஃபேவரட் ரைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எப்போ டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சாலும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அடிக்கடி லெமன் ரைஸ் செய்வேன். அண்ட் கிருஷி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷி சாருக்கு ரொம்ப பெரிய ஒர்க் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கிருஷியோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அவன் வந்து லெட்டர் எழுதிட்டுருக்கான். சும்மா தேங்க்ஸ் லெட்டர் மாதிரி தான், ஒரு 2-3 சென்டென்ஸு. ஸோ அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை வந்து எங்ககிட்ட சொல்லிடுவான். அது வந்து நான் நோட்டில் எழுதிட்டு அதை பார்த்து அவனை வந்து ஃபில் பண்ண சொல்லிடுவேன். ஹோம்ஒர்க் ஒர்க் போக இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கை அவன் 1 வீக்காக செஞ்சிட்ருக்கான். ஸ்கெட்ச் பெனில் எழுதுறது அவ்வளோ க்யூரியஸாக இருக்குது கிருஷிவுக்கு. எனக்கு தெரியும் கிருஷி மாதிரி எல்லா குட்டீஸ்க்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க டெய்லியும் பென்சிலில் தானே எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் பெனில் எழுதுறது ரொம்பவே வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்டர்லாம் எழுதி முடிக்கும் போதே ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம்ல, லேட்டாக தானே வந்தோம். ஸோ அதனால ஈவினிங் போல் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவனுக்கு வந்து பால் போட்டு கொடுத்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துப்பான் யூஸ்வலாக, பட் மத்தியானமே லேட்டாக தானே சாப்பிட்டான். ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு டின்னர் வந்து கொஞ்சம் ஏர்லியராக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பால் மட்டும் தான் கொடுத்தேன். பால் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் எழுத உட்காந்துருக்கான். இன்னைக்கு வந்து சும்மா அடிஷன் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கிருஷியோட டேடி கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தான். டெய்லிலாம் இவ்வளோலாம் படிக்க மாட்டான். இப்போ வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவும் இருட்டிடுதா. ஸோ அதனால வீட்லேயே கொஞ்சம் இந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறது. இதுவே சம்மராக இருந்தால் 7 மணி வரைக்கும் இருட்டாது. ஸோ அந்த டைமில் பார்க்லாம் போயிட்டு நல்லா ஆட்டம் போடுவான். கிருஷிவை அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு நான் வந்து டின்னர் செய்ய வந்துட்டேன். வந்து ரோட் சைட் காளான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேவி இருக்கும் இல்லையா, அது செய்யறதுக்கு தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ஒரு செட்டு ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து தக்காளி. இந்த சைடு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்றாரு இவர் தனியா குக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா பண்ற? I'm making something. What you are making? கீரை. I'm சமைக்கிறேன். சமைக்கிறேனா? ஆமா. என்ன சமைக்கிற நீ? அது என்னடா போட்ட? ஐயோ என்னடா போட்ட? அது என்னது? நீ டேஸ்ட் பண்ணி பாரு. வேணாம் கிருஷி. கிருஷி நல்லா இருக்கான்னு பாரு. குழம்பு வைக்கிறியானா? கிருஷி அப்படியே கொஞ்சம் வாயில போட்டுக்கடா. டேஸ்ட் பண்ணி பாரு. வேணாம் கிருஷி. அது என்னது? இது என்னது கிருஷி? இது என்னம்மா? இது என்ன? This is yesterday we made a corn soup like orange soup I made. ஓ ஆரஞ்சு சூப் பண்ணிருக்கியா? இந்த கலர்ல இருந்தா ஆரஞ்சு சூப். அவன் எதை போட்டுருக்கான்? டொமேட்டோ சூப்பா? இது சில்லி தெரியுமா? சில்லி பவுடர் ஹாட்டா இருக்கும். பார்த்து யூஸ் பண்ணுங்க. சூப் பண்ணிருக்கானா? ஆமா உங்களுக்கு தெரியுதா? அவன் சூப் பண்ணிருக்கான். நம்ம காளான் ரோட் சைட் காளான் இதை வந்து அப்படியே நான் சர்வன் பவுலுக்கு மாற்றிடுறேன். ரெடி ஆயிடுச்சா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரை ஐட்டமு, ஆயில், மைதா அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அடிக்கடி செய்ய வேணாம், எப்பயாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம்.
கிருஷி டின்னர் வந்து கிருஷி அவனாவே சாப்பிட்டுட்டான். ஸோ நாங்களுமே சாப்பிட்டுட்டு வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டோம். இன்னைக்கு தான் கிருஷி ஸ்கூலில் கிராஜுவேஷன் டே. ஸோ காலையிலே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா செஞ்சுருந்தேன். குட்டீஸ்க்கு எப்படியும் பிடிக்காதான், மாவு இல்லை. ஸோ அதனால உப்புமா செஞ்சுட்டேன். அண்ட் லைட்டாக சக்கரை தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சைட் பை சைட் கிருஷியும் அவங்க அப்பா 2 பேருமே வந்து கிளம்பிட்டாங்க. கிருஷிவுக்கு வந்து இன்னைக்கு கிராஜுவேஷன் டேல ட்ரெஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட்டு, பிளாக் பெல்ட்டு, நெக் டை எல்லாமே. ஸோ அதெல்லாமே போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தான். நானுமே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டேன். சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்கூலில் கிராஜுவேஷன் டே பேரண்ட்ஸை கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிராஜுவேட் ஆகிற கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை விட்டு வேறு ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து கிண்டர் கார்டன் வரைக்கும் தான் இருக்குது. Okay. This is a very emotional graduation ceremony for us. 2.5 years கிருஷிவை சேர்க்கும் போது இங்கே ஃபுல்லாக ஜாப்பனீஸ் ஸ்டாஃப்ஸ் தான் இருந்தாங்க. எப்படிடா கிருஷி மேனேஜ் பண்ணுவான் அப்படிலாம் நினச்சேன். பட் ஜாப்பனீஸ் ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் எல்லாருமே இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அண்டு அந்த வயசில் வந்து கம்யூனிகேஷன் தேவை கிடையாது, பட் டேக் கேர் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி போக போக அடுத்த வருஷத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாஃப்ஸும் வந்து ஜாயின் பண்ணாங்க. கிருஷிவுக்கு வந்து இது ஸ்கூல் மாதிரி கிடையாது, இது வந்து அவனுக்கு எக்ஸ்டெண்டட் ஹோம் மாதிரி தான். வீட்டிலேருந்து ஜாலியாக கிளம்பி ஸ்கூலுக்கு போவோம். கிருஷியோட கிளாஸ் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாங்க. We're going to have the welcome song and dance by the children. So kiddos, please come up. We gather here to tell you on this very special day. We are all so very happy to listen to you sing. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy. Come on, man. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy. Come on, man. Rishi, stand straight. Well done. Thank you so much. லாஸ்ட்டு 1 மந்த்தாகவே பாட்டு, டான்ஸு, ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து குட்டீஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த சாங் அந்த லிரிக்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷனாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு ரொட்டீன் மாதிரி இருந்துச்சு. வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வருது, அந்த ஸ்கூல்லேருந்து கிருஷிவை கூட்டிகிட்டு போகிறது. இங்கே வந்து அவன் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டான். இனிமேல் வந்துட்டு அவனை பெரிய ஸ்கூலில் போடணும். குட்டி கிருஷிவை நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எனக்குமே இது வந்து ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. ஸோ அதில் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு இன்னுமே எமோஷன் ஆயிடுச்சு. We have Krishiv. Go.
Welcome parents, my name is Kirshu. I'm 5 years old. My favorite teacher is Diamond. I like to become a police officer when I grow up. I'm graduating. I'm graduating to first grade. I'm I'm good. going to a new school. Thank you, teachers and parents. Very good. அண்ட் லாஸ்ட்டாக எல்லா குட்டீஸ்க்கும் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. UKG study. Yes, sir. International School given this day, 31st of March 2024, sir. There you go. Congratulations, sir. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் ரொம்ப எமோஷன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டே எனக்கு ஒன் ஆஃப் த மெமரபிள் டே. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பிரீத்தி.